ஒரு ஆணின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் முடிவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் எல்லோருக்கும் ஆதரவாக நின்று அந்த வீட்டை தாங்கிக் கொள்ள வேண்டியது அவன்தான். அவன் எவ்வளவு உழைத்தாலும் அவன் தியாகங்கள் முழுமையாக புரியாது. அவன் மனதில் இருக்கும் சுமை யாரும் உணர மாட்டார்கள். கஷ்டங்கள் அவனை விடாமல் தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் பெயர் தர்ஷன். நான் இப்பொழுது ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை. அதனால் கிடைத்த வேலையை பிடித்துக்கொண்டு வாழ்க்கையை இழுத்து கொண்டு இருக்கின்றேன். எங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, தங்கை, அக்கா எல்லோருக்கும் நான் தான் ஒரு ஆண்மகன் ஆதரவு. ஆனால் வீட்டில் பொறுப்பு முழுவதும் என் தோளில்தான் விழுகின்றது. எங்கள் அப்பா வேலை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. நல்ல வாழ்க்கை, சந்தோஷமாக நிம்மதி எல்லாமே இருந்தது. அக்காவின் கல்யாணமும் நன்றாக நடந்தது. ஆனால் ஒரு நாள் எல்லாமே மாறி போனது. அப்பாவிற்கு விபத்து நடந்தது. ஒரு காலை இழந்தார். அந்த விபத்தில் எங்கள் குடும்பம் வாழ்க்கையும் தலைகீழாக மாறியது. அந்த நாளில் எங்கள் வீட்டு சுமை முழுவதும் என்னிடம் வந்தது. இன்று முதல் இந்த குடும்பத்தை நான் தான் தாங்கிக் கொண்டு வருகின்றேன். என் தங்கை படித்து கொண்டிருக்கின்றாள். அவர்கள் எதிர்காலமும் என் கையில் தான் இருக்கின்றது. நான் எங்கெல்லாம் வேலை கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் வேலை பார்த்து வருகின்றேன். ஒரு நாள் ஹோட்டல், மறுநாள் வேறு இடம். என் வாழ்க்கையும் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நாள் காலையில் நான் வேலைக்கு கிளம்பினேன். எங்கள் தெருவை கடந்து செல்லும் போது பழைய நினைவுகள் வந்து சென்றது. எங்கள் வீட்டு அருகே 4 வீடு தள்ளி ஒரு பெரிய பணக்கார வீடு இருக்கின்றது. அந்த வீட்டில் அனிதா என்ற பெண். சிறு வயதிலே அவளோடு நான் விளையாடிருக்கின்றேன். ஆனால் அவள் சிறு வயதிலேயே கொஞ்சம் ஆணவம், திமிரு எல்லாம் இருந்தவள். அவள் எதை செய்தாலும் அவள்தான் முதல், அவள்தான் சரி என்று நினைப்பாள். அவள் மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்தவள். அவள் ஆசைப்படுவது எதுவுமே உடனே நிறைவேற்றும். பணத்தில் மீது அவள் இருந்த அந்த பெருமை அவள் முகத்திலும் தெரியும். அவள் அப்பா மிகவும் தொழிலதிபர். சித்தி அவளை சொந்த மகள் போல் பார்த்து கொள்வாள். அவளுக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. அந்த நினைவுடன் நான் ஹோட்டலுக்கு சென்றேன். அந்த நாள் வேளையில் மிகவும் அதிகமாக ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்தது. அப்பொழுது அனிதா தன் தோழிகளுடன் ஹோட்டலுக்கு வந்தாள். பல வருடங்களுக்கு பிறகுதான் நான் அவளை பார்த்தேன். அவள் இன்னும் அழகாக இருந்தாள், ஒரு தேவதை போல். ஆனால் அவள் முகத்தில் இருந்த அந்த திமிரு இன்னமும் குறையவில்லை. அவள் என்னை அழைத்தாள். ஆனால் நண்பனாக இல்லை, ஒரு சப்ளையராக. நானும் அமைதியாக என்ன வேண்டும் மேடம் என்று கேட்டேன். அவள் சில உணவுகளை ஆர்டர் செய்தாள். நான் அவற்றை கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் ஒரு தவறு நடந்தது. நான் வைத்த உணவு அவளின் உடையில் சற்று சிந்தியது. அவள் உடனே கோபம் வந்தது. அந்த நாள் அவள் பிறந்த நாள், புதிய உடை. அவள் சத்தமாக கத்த ஆரம்பித்தாள். அங்கிருந்த எல்லோரும் என்னை பார்த்தே கேவலமாக பேச ஆரம்பித்தார்கள். என் மனசும் உடைந்து போனது. நான் அமைதியாக இருந்தேன். அந்த நொடியில் நான் எதிர்பார்க்காதது நடந்தது. அவள் என்னை அடித்தாள். ஒரு ஆணாக நான் அவளிடம் அடி வாங்கியது அந்த நிமிடம் என் உள்ளத்தை எரிந்தது. என் மனம் அவமானத்தில் சிதைந்து போனது. அதே நேரத்தில் மேனேஜர் வந்து என்ன நடந்தது என்று கேட்டார். ஆனால் அனிதா உண்மையை விட சொல்லி என்னை தவறானவள் என்று காட்டினாள். அந்த ஒரு நாளில் என் வேலை போய்விட்டது. ஆனால் அதைவிட என்னை எரித்தது அவள் கொடுத்த அவமானம்தான். அந்த அடிதான், அந்த நிமிடம்தான். என் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பிறந்தது. எப்படியாவது அவளை திமிரை நொறுக்க வேண்டும். என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். என் கஷ்டங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்தது. அதே வேதனை பாதையில் நாளுக்கு நாள் இன்னும் கொடூரமாகி கொண்டு போனது. வீட்டில் உணவுக்கு பஞ்சம். வயிறு காலியாக இருந்தாலும் அதைவிட மனசு அதிகமாக காலியாக போனது. எங்கு சென்றாலும் வேலை கிடைக்கவில்லை. கதவை தட்டினாலும் மறுப்புதான் கிடைத்தது. முன்பு செய்த வேலை என்ன ஆனது என்று கேட்கும் ஒவ்வொரு குரலும் என் மனசை கத்தியால் குத்தி கிழிந்தது போல் இருந்தது. நான் சந்தித்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் எப்படி சொல்ல முடியும்? பெண் என்னை இழிவுபடுத்தி என் மனித தன்மையை கேள்விக்குறியாக்கிய அந்த ஒரு நிமிடம் இன்னும் என் நினைவில் எரிகின்றது. என்னை பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வையும் என்னை குற்றவாளி போல் உணர வைக்கின்றது. இந்த சமூகம் என்ன நினைக்கின்றது? நானும் என் தங்கையுடனும் அக்காவுடனும் பிறந்தவன். ஆனால் இப்போது கூட அவர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளாமல் வேறுபட்டவனாக பார்க்கின்றார்கள் போல் தோன்றுகிறது. அனிதா அந்த ஒரு செயல் என் உள்ளத்தை உடைத்தது மட்டுமல்லாமல் என் உள்ளத்தில் ஒரு கோபத்தை விதைத்தாள்.
ஒவ்வொரு நாளும் அவளை நினைக்கும் போதெல்லாம் அந்த நினைவு ஒரு காயமாக இல்லை, ஒரு நெருப்பாக மாறியது. அவளை நான் மறக்க முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை. ஒரு எண்ணம் மட்டும், இதற்கு அவள் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் என்று உள்ளம் சத்தமில்லாமல் எரிந்து கொண்டிருந்தது. அந்த நெருப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த கோபத்தோடு சேர்ந்து வேறு உணர்வும் மெதுவாக உள்ளத்தில் வளர ஆரம்பித்தது. பழி வாங்கினால் என்ன கிடைக்கும் என்ற கேள்வி. என் குடும்பம் இன்னும் என்னை நம்பி காத்திருக்கின்றது. தங்கையின் எதிர்காலமும் என் கையில்தான் இருக்கின்றது. நான் கீழே விழுந்த இடத்தில் கிடந்து கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கை இருள்தான். அந்த எண்ணமும் மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. கோபத்தை விட நம்பிக்கை அதிகமானது. பழி வாங்க வேண்டும் என்றும் எண்ணத்தை சாதிக்க வேண்டும் என்றும் பெரிதானது. நான் முடிவெடுத்தேன், இனி யாரிடமும் என்னை நிரூபிக்க வேண்டாம். என் வாழ்க்கை நிரூபிக்க வேண்டும். என்னை இழிவாக பார்த்த கண்களுக்கு நான் ஒரு நாள் மதிக்க வேண்டும். என் குடும்பம் என் பெயரை பெருமையாக சொல்ல வேண்டும். அந்த நாள்தான் மீண்டும் எழ வேண்டும். விழுந்த இடத்திலிருந்து நான் எழுந்து நிற்க வேண்டும் என்ற என் மனதில் ஒரு புதிய தீ மாற்றியது. அது கோபத்தீ இல்லை, அது என் வாழ்க்கையை மாற்றப்போகும் நம்பிக்கை தீ. அன்று நான் அந்த வழியாக நடந்து சென்றேன். அனிதாவின் வீட்டை நான் கடக்கும்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் சித்தி என்னை அழைத்தார்கள். என் கால்கள் நின்று போனது போல் இருந்தது. அதிர்ச்சியும் சிறிய பயமும் கலந்து உணர்வும் ஏற்றது. அவர் என்னுடன் ஒருபோதும் பேசியதில்லை. ஆனால் அந்த நாளில்தான் என்னை அழைத்து உள்ளே வரச் சொன்னார். நான் மெதுவாக உள்ளே சென்றேன். அது ஒரு வீடு இல்லை, அது ஒரு மாளிகை. வெளியே இருந்து பலமுறை பார்த்திருக்கின்றேன். ஆனால் உள்ளே இருக்கும் அந்த பிரம்மாண்டம்தான் அந்த நாளில்தான் உணர்ந்தேன். கண்களை மின்ன வைக்கும் அளவிற்கு ஒளி வீசும் பெரிய மின்விளக்கு ஒன்று முடிந்தால் என்றது. அந்த ஒளியில் என்னை மறந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். உட்காரு என்று அவர்கள் சொன்னார். நான் அமைதியாக அமர்ந்தேன். என்னை பற்றியும் பல கேள்விகள் கேட்டார். நான் பதில் சொல்லும் போது கூட என் மனசு அங்கே இல்லை. அந்த இடத்தையும் அந்த சூழ்நிலையும் பார்த்து மயங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென்று அவள் குரல் மென்மையாக மாற்றியது. மன்னித்துவிடு, என் மகள் அடித்ததற்கு. அவள் செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவளால் தான் உங்கள் குடும்பம் கஷ்டப்படுகிறது என்று சொன்னார்கள். அதை கேட்டதும் என் உள்ளம் கொஞ்சம் கலங்கியது. அடுத்த நொடி ஒரு பெரிய தொகை பணத்தை என் கையில் வைத்தார். நான் உடனே பின் நழுவினேன். வேண்டாம் என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் அவர் நிறுத்தவில்லை. இது உன் குடும்பம் மட்டும் இல்லை. நான் சொல்லுகின்ற வேலையை செய்தால் போதும். அது உன்னால் உன் குடும்பத்தை வாழ வைக்கும் என்றார்கள். அந்த வார்த்தை என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. என்ன வேலை என்று கேட்டேன். என் மனதில் 1000 சந்தேகங்கள். ஆனால் அவர் சொல்லிய பதில் ஒன்றே ஒன்றுதான். யார் என்னவென்று கேட்காதே, நான் சொல்வதை மட்டும் செய் என்றார்கள். பின்பு அவர் சொன்னது என் உள்ளத்தை குழப்பியது. ஒரு பெண்ணை கெடுக்கணும். அந்த வாக்கியம் என் மனசை உடைத்தது. நான் பல கேள்விகள் கேட்டாலும் யார் அந்த பெண், என்ன செய்யணும், ஏன் நான்? ஆனால் எந்த கேள்விக்கும் நேரடியாக பதில் இல்லை. இது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நல்லதுதான் நடக்கும் என்ற வார்த்தை மட்டும் மீண்டும் மீண்டும். அந்த நேரத்தில்தான் நான் என்னோடு நேரடியாக கொண்டிருந்தேன். ஒரு பெண்ணை எப்படி செய்ய முடியும்? ஒரு தவறை எப்படி செய்வது எப்படி? மனசு ஏற்கவில்லை. ஆனால் என் வீட்டின் நிலைமை, என் குடும்ப கஷ்டம், என் அம்மாவின் கண்ணீர் எல்லாம் நினைவு வந்தது. அந்த பணத்தை எடுக்கலாமா வேண்டாமா என்று துடித்தேன். இறுதியில் என் பலவீனம்தான் வென்றது. நான் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டேன். வீட்டுக்கு திரும்பினேன். அந்த நாளில்தான் பல நாட்களுக்கு பிறகு அமைதியான சாப்பாடு, வீடும் நிம்மதியடைந்தது. கஷ்டம் குறைந்தது போல் இருந்தது. ஆனால் என் உள்ளம் மட்டும் அமைதியாக இல்லை. அந்த வேலை, அந்த வார்த்தை என்னை விடவில்லை. இயலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இரவு முழுவதும் தவித்தேன். ஆனால் பணம் என் கையில் இருந்தது. அது ஒரு முடிவை எடுக்க வைத்தது. இதை செய்யணும் என்று என் மனதை நான் நம்ப வைத்தேன். அந்த இரவு ஒரு கனமாக போனது. பயமும் குழப்பமும் சேர்ந்தது. நான் மீண்டும் அவருடன் வீட்டுக்கு சென்றேன். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல், என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று உணர்ந்தபடி. அனிதாவின் சித்தி என்னை அழைத்து அன்புடன் வரவேற்றார்கள். நான் அங்கு சென்றபோது மேல் மாடியில் உள்ள தனிப்பட்ட ஒரு அறையை காட்டினார்கள். அதில் யார் இருக்கிறார் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னது எனக்கு மிகவும் அதிர்ச்சியை கொடுத்தது. அது அனிதாதான். அவளை நீ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அனிதாவின் அப்பா அனைத்து சொத்துக்களையும் அவள் பேரில் எழுதி வைத்தார்கள். இத்தனை நாட்கள் நான் அனிதாவை பார்த்து கொண்டேன். அவளின் சொத்துக்கள் எனக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில்தான் என்று அவர்கள் சொன்னார்கள்.
அவளை பார்த்து கொள்வது வேலைக்காரியாகத்தான் வைத்திருந்தார்கள். பணம் இருக்கிறது என்று நினைத்துதான் இந்த வயதானவனை நான் திருமணம் செய்தேன். இல்லை என்றால் நான் ஏன் இப்படி செய்தேன் என்று தன் சோக கதையை சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் சோக கதையை விட அனிதாவின் பற்றி கோபம் அதிகமாக இருந்தது. நான் அவளை பார்க்க மேலே சென்றேன். அப்பொழுது அங்கு கேமரா பொருத்தப்பட்டிருப்பதை கவனித்தேன். அனிதாவை குற்றத்தில் சிக்க வைப்பது திட்டம் எனக்கு புரிந்தது. ஆனால் அனிதாவின் முகத்தை பார்த்த அந்த நொடி எனக்கு கோபம் மறந்துவிட்டது. சிறு வயது அவளுடைய விளையாடிய நினைவுகள் மனதிற்கு வந்தது. அவள் மேல் கொண்ட காதல் மட்டும் என் உள்ளத்தில் மீண்டும் எழுந்தது. நான் அங்கிருந்து வெளியே வர முயற்சித்த போது என் கால் தவறி மேஜையில் மேல் இருந்த டம்ளர் கீழே விழுந்தது. சத்தத்தை கேட்டு அனிதா விழித்து கொண்டாள். ஏன் இங்கு வந்தாய் என்று அவள் சத்தம் போட்டாள். உடனே நான் அவளை வாயை மூடினேன். நடந்த அனைத்தையும் அவளிடம் சொன்னேன். முதலில் அவள் நம்பவில்லை. பின்பு கேமராவை காட்டின போது அவள் அதிர்ச்சி அடைந்தாள். இங்கு எதுவும் நடந்து விட்டது போல் சித்தியுடன் சொல். அவள் என்ன செய்கின்றாள் என்று பார்க்கலாம் என்று ஒரு திட்டத்தை சொன்னாள். அவள் தன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை நினைத்து அழுதாள். நானும் அவள் சொன்னபடிதான் நடந்தேன். சித்தி உடனே வந்தது விசித்திரம். அவர்கள் நடிப்பையும் தொடங்கினார்கள். பின்பு அனிதாவின் அப்பா வந்ததும் உங்கள் மகள் தவறு செய்து விட்டாள், இவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறினாள். ஆனால் அதற்கு மேல் சித்தி பேசிய அனைத்தும் கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வீடியோவை அனிதாவின் அப்பாவிடம் காட்டினார்கள். உடனே போலீசுக்கு புகார் கொடுத்தார்கள். சித்தியும் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு நான் அனிதாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றேன். 2 நாட்கள் கழித்து அவள் என்னை வந்து சந்தித்தாள். நான் செய்த தவறுகளை மன்னித்து விடு, என் வாழ்க்கையை காப்பாற்றியதால் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னாள். முதலில் நான் தயங்கினேன். ஆனால் அவள் உறுதியாக இருந்தாள். இறுதியில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். திருமணத்துக்கு பிறகு எங்களிடம் இருந்த திமிருகள் அனைத்தும் மறைந்து போயின. இப்பொழுது நாங்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்கின்றோம். எங்களுக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். முன்பு இருந்த அவளின் கெட்ட பழக்கங்கள் அனைத்தும் மறந்துவிட்டது. இப்பொழுது அவள் ஒரு நல்ல மனைவியாக இருக்கின்றாள். நான் கொடுத்த காதலை விட அவள் இன்றும் என்னை அதிகமாக காதலிக்கின்றாள். எங்கள் காதலுக்கு பரிசு அந்த 2 குழந்தைகள் பிறந்தார்கள். இப்பொழுது எங்கள் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக நடந்து வருகின்றது. இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.